அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த திருக்குறள் வகுப்பில் விருந்தோம்பல் அப்படின்ற அதிகாரத்தை பார்க்க போகிறோம். முதல் குறள் பார்த்துடலாம். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. அதாவது இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, ஒருவன் இல்லற வாழ்வில் இருந்து வாழ்வதெல்லாம், ஒருவன் இல்லற வாழ்வில் வாழ்வது எல்லாம் எதற்காக அப்படின்னா விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இந்த இடத்துல வேளாண்மை அப்படிங்கிற சொல்லுக்கு உதவி, அதாவது வேளாண்மைனாலே நம்ம விதைக்கக்கூடியது மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடியது அப்படின்றதான. அப்போ வேளாண்மை அப்படிங்கிறத அவர்களுக்கு உதவி செய்தல், பயன் தரக்கூடிய வகையில் இருத்தல் அப்படின்ற பொருளில் வரும். நம்ம இந்த இடத்துல கையாளுறாங்க. ஒருவன் இல்லற வாழ்வை மேற்கொண்டு வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி விருந்தினரை வரவேற்று அவருக்கு உதவி செய்தற் பொருட்டு தான் ஒருவன் இல்லற வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்து இரண்டாவது குறள் பார்ப்போம். விருந்து புறத்தா தானூண்டல் சாவா மருந்தினும் வேண்டற்பாற்றன்று. விருந்து புறத்தா தானூண்டல் அப்படின்னா என்னன்னா, விருந்தினர் புறத்தே இருக்க, புறத்தேனா வெளியே, விருந்தினர் வெளியே இருக்க, தானுண்டல் சாவா மருந்தினும் தனித்து உண்ணுதல் எதா இருந்தாலும், சாவா மருந்தினும் இறப்பை தராத மருந்தாகி இருந்தாலும் தானுண்டல் தனித்து உண்ணுதல் வேண்டற்பாற்று அன்று அப்படின்னா விரும்பத்தக்க செயல் என்று. அதாவது தம்மை நாடி வந்த விருந்தினர் ஒருவர் வெளியே நின்றிருக்க தான் மட்டுமே தனித்து இறப்பை தராத மருந்தாக இருந்தாலும் அதை உண்ணுதல் நல்ல செயல் அல்ல, வேண்டிய தக்க செயல் அல்ல அப்படின்ற பொருள். சரிங்களா? மூன்றாவது குறள் வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று. அதாவது வருவிருந்து அப்படின்னா தம்மை நோக்கி வரக்கூடிய விருந்து. சரிங்களா? வந்த விருந்து. இப்போ நம் இல்லத்தை நோக்கி எவன் ஒருவன் விருந்தினர் நாடி வருகிறார்களோ அந்த விருந்தினரை எதிர்நோக்கி வைகளும் ஓம்புவான் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, அவர்களை நல்ல முறையில் எவன் ஒருவன் வரவேற்று உபசரிக்கிறானோ வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கை பருவந்து பால்படுதல் என்று, அவனுடைய வாழ் ஒருபொழுதும் பால்பட்டு போகாது. பால்படுதல் அப்படின்னா என்னது? சிறப்பிழந்து போதல், அப்படியே ஆகாது அப்படின்ற அர்த்தம். சரிங்களா? எவன் ஒருவன் தன்னை நோக்கி வரக்கூடிய விருந்தினரை இன்முகம் காட்டி நல்ல முறையில் அவனை உபசரிப்பானோ அவனுடைய வாழ்க்கை ஒரு நாளும் சிறப்பிழந்து போகாது, பால்பட்டு போகாது. அதான் மூன்றாவது குறளுக்கான விளக்கம். சரிங்களா? அடுத்து நான்காவது குறள் பார்ப்போமா. அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். அகனமர்ந்து அப்படின்னா என்னன்னா, அகம் அப்படின்னாலே பொதுவாக உள்ளம், உள்ளே, வீடு அப்படின்னு சொல்லி பொருளில் வரும். செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். எவன் ஒருவன் தன்னை நோக்கி வரக்கூடிய விருந்தினரை முகமலர்ச்சியுடன் வரவேற்றுட்டு அவருக்கு நல்விருந்து செய்வானோ, அவரை நல்ல முறையில் விருந்தோம்பல் செய்து உபசரிப்பானோ, அவனுடைய இல் அப்படின்னா இல்லம், அவனுடைய இல்லத்தில் அகனமர்ந்து செய்யாள் உரையும், உரையும் அப்படின்னா தங்கும் அப்படின்ற பொருள். அவனுடைய இல்லத்தில் உளம் மகிழ்ந்து திருமகளானவள் தங்குவாள், அதாவது செல்வமானது தங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவன் ஒருவன் தன்னை நோக்கி வரக்கூடிய விருந்தினரை நல்ல முறையில் வரவேற்று அவருக்கு விருந்து உபசாரம் செய்வானோ அவனுடைய வீட்டில் திருமகள் ஆகிய செல்வம் அகமகிழ்ச்சியுடன் உள மகிழ்ச்சியுடன் எப்பொழுதும் தங்கி இருக்கும் அப்படிங்கிறதான் நான்காவது குறளுக்கான விளக்கம். அடுத்து ஐந்தாவது குறள் போயிடுவோம். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். அதாவது வித்தில் இடல் வேண்டும் கொல்லோ அப்படின்னா விதை விதைக்க வேண்டுமோ அப்படின்னு அர்த்தம். எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். எவன் ஒருவன் தன்னை நாடி வந்த விருந்தினருக்கு நல்ல முறையில் விருந்துபசாரம் செய்து விருந்தினர் உண்ட மிச்சத்தை, அதான் மிச்சில் அப்படின்னா மிச்சத்தை, மிசைவான் அப்படின்னா உண்பான், அவர் உண்டு மகிழ்ந்த பின்பு மீதி இருக்கக்கூடிய உணவை எவன் ஒருவன் உண்டு மகிழும் பண்பாளனோ அவனுடைய புலம், நிலம், அப்போ வயல், அவனுடைய வயலில் விதை வேண்டும் என்ற அவசியம் இல்லை, விதை விதைத்தல் வேண்டும் அப்படின்ற கிடையாது. அப்படின்னா என்ன பொருள்? விதை விதைக்காமலே அவனுடைய நிலத்தில் பயிர்கள் விளையும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவன் ஒருவன் விருந்தினை உபசரித்து அவர்கள் சாப்பிட்டு விட்டு மீதம் இருக்கக்கூடிய உணவை உண்டு வாழும் பண்பாளனாக இருக்கிறானோ அவனுடைய நிலத்தில் விதை விதைக்காமலேயே வெள்ளாமையானது நடக்கும், விளைச்சலானது கிடைக்கும் அப்படின்னு ஐந்தாவது குறள் வாயிலாக சொல்கிறாரு.
6வது குறள், செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. செல்விருந்து அப்படின்னா தம்மிடம் விருந்து பெற்று சென்றவர், அதான் செல்விருந்து. அவர்களை ஓம்புதல் அப்படின்னா அவர்களை பாதுகாத்தல், அவர்களை நல்ல முறையில் உபச்சாரம் செய்தல் அப்படின்ற பொருள். வருவிருந்து பார்த்திருப்பான், மீண்டும் தன்னை நோக்கி வரக்கூடிய விருந்தினரை எதிர்பார்த்து காத்திருப்பவன் எவனோ அவன் நல்விருந்து வானத்தவர்க்கு, அவன் நல்ல விருந்தாளன். நல்விருந்துனா நல்ல விருந்தாளன். யாருக்கு? வானத்தில் வாழக்கூடிய தேவர்களுக்கு. சரிங்களா? திரும்பவும் சொல்கிறேன், எவன் ஒருவன் தன்னை நோக்கி வந்த விருந்தினரை நல்ல முறையில் உபசரித்து அந்த சென்ற விருந்தினரை போற்றி மீண்டும் தன்னை நோக்கி வரக்கூடிய விருந்தினரை எதிர்பார்த்து காத்திருக்கிறானோ அவன் வானத்தில் வாழக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் நல்ல விருந்தினனாக இருப்பான் அப்படிங்கிறது 6வது குறளுக்கான விளக்கம். அடுத்து 7வது குறள், இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை வேள்வி பயன். இணைத்துணை என்பதொன்றில்லை அப்படின்னா விருந்திற்கு இணையானது அப்படின்னு கிடையாது. விருந்தால் விளையக்கூடிய பயன் இதுதான் அப்படின்னும் கிடையாது. இல்லை, விருந்து அப்படின்ற வேள்வியால் விளையக்கூடிய பயனுக்கு ஒரு அளவுகோல் கிடையாது அப்படின்ற பொருள். அதற்கு இணை, அதனால் கிடைக்கக்கூடியது இதுதான், அதற்கு சமமான இதுதான் அப்படின்னு கிடையாது. விருந்தின் துணை வேள்வி பயன், அதாவது அந்த பயனுங்கிறது என்ன அப்படின்னா விருந்தினரின் சிறப்பை பொறுத்து அந்த விருந்தோம்பலை நாம் கடைபிடித்தோம்னா அந்த அளவுக்கு அந்த விருந்தோம்பலாக இவனுக்கு அறத்தினுடைய பயனை தரும் அப்படிங்கிறது தான் இதற்கான பொருள். அதாவது விருந்தோம்பல் அப்படின்னு இது ஒரு 2-3 பேர் விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் கொஞ்சம் தெளிவான விளக்கமாகவே உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அதாவது விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வேள்விக்கு, அப்போ ஒருத்தர் வேள்வி செய்தால் அதனால் பயன் விளையும் இல்லையா? அப்போ அதான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ விருந்தோம்பலை ஒருத்தர் வேள்விக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வேள்விக்கு விளையக்கூடிய பயன் இன்னதென்று அப்படின்னு ஒன்று கிடையாது. அதற்கான அளவு இல்லை, அதற்கு ஈடான அளவுகோல் எதுவும் இல்லை அப்படின்றாங்க. அப்படி அது எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விருந்தினருடைய சிறப்பை பொறுத்து அதனுடைய வேள்வி பயன், அந்த அறத்தின் பயன் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விளக்கம் தான் கொஞ்சம் நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து 8வது குறள், பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். பரிந்து அப்படின்னாலே நம்ம இதற்கு முன்னாடியே ஒரு குறளை படிச்சிருக்கோம். விரும்பி அப்படின்னு சொல்லி பரிந்து அப்படின்னா விரும்பி அப்படின்னு படிச்சிருக்கோம். அதாவது விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார், விருந்தோம்பல் என்னும் வேள்வியில் தலைப்படாதவர்னா ஈடுபடாதவர். நம்ம சொல்லும் இல்லையா, இந்த பிரச்சனையில் ஓம் பிரச்சனை நான் தலையிட மாட்டேன் அப்படிலாம் சொல்லும் இல்லையா, அப்போ ஈடுபடாதவர். விருந்தோம்பல் என்னும் வேள்வியில் ஈடுபடாதார் பரிந்தோம்பி அவர் விரும்பி சேர்த்த செல்வமெல்லாம் அழிந்த பின்பு. விருந்தோம்பினா பரிந்தோம்பி அப்படின்னா அவர் விரும்பி சேர்த்த செல்வம் எல்லாம் அழிந்த பின்பு பற்றற்றேம் என்பர், அதெல்லாம் ஒழிந்த பின்பு அந்த செல்வம் விருந்திற்கு கூட பயன்படவில்லையே அப்படின்னு சொல்லி வருந்துவார்கள். சரிங்களா? எவன் ஒருவன் விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வேள்வியில் ஈடுபடாதவனாக இருக்கிறானோ அவன் விரும்பி தேடி சேர்த்த செல்வங்கள் எல்லாம் அவனை விட்டு விலகிய பின்பு அவன் இந்த செல்வம் எல்லாம் விருந்திற்கு கூட பயன்படாமல் வீணாய் போனதே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் நமக்கு சொல்கிறாரு. அடுத்து 9வது குறள், உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கண் உண்டு. உடைமையுள் இன்மை, அதாவது உடைமையுள் இருக்கிறதுலையே இல்லாமை. இன்மைனா இல்லாமை, உடைமைனா இருக்கிறவனாகவே இருந்தாலும் இல்லாதவன் அப்படின்னா இல்லாத தன்மை அப்படிங்கிறது. எல்லாமே இருந்தும் இல்லை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இல்லாதவன் அப்படிங்கிறவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விருந்தோம்பல் ஓம்பா. எவன் ஒருவன் விருந்தோம்பல் என்னும் செயலை செய்யாதவனோ அவன் அனைத்தும் இருந்தும் இல்லாதவன். அத்தகைய குணம் யாரிடம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி விருந்தோம்பல் ஓமா மடவார்க்கண் உண்டு. அத்தகைய விருந்தோம்பல் செய்யாத மடமை குணம், அறிவிலி குணம் அறியாதவர்களிடம் உண்டு. மடவார் அப்படின்னா அறியாதவர்களிடம் உண்டு. அதாவது எல்லாமே இருந்தும் இல்லாதவர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா விருந்தோம்பல் பண்பு இல்லாதவர். அத்தகைய பண்பு இல்லாதவர் யார் அப்படின்னா அறிவில்லாதவர்களிடம் தான். அறியாதவர்களிடம் அத்தகைய விருந்தோம்பல் பண்பு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 10வது குறள் பார்ப்போம். மொப்பக்குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குலையும் விருந்து. நம்ம எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு குறள். மோப்பக்குலையும் அனிச்சம் அப்படின்னா அனிச்சம் மலர் நம்ம முகர்ந்து பார்க்கும் பொழுதே என்னது வாடி போயிடும். அதுதான்
அனிச்சம் குலையும் அப்படின்னா என்னது, வாடிரும் அப்படின்ற பொருள். அனிச்ச மலரானது மோப்ப குலையும், நம்ம முகர்ந்து பார்த்தாலே வாடி போயிடும். அதுபோல் முகந்திருந்து நோக்க குலையும் விருந்து, தம்மை நோக்கி வந்த தம்மை நாடி வந்த விருந்தினரை நோக்கும் பொழுது நாம் இன்முகத்தில் நோக்கி அவரை வரவேற்ற வேண்டும். அப்படி இல்லாமல் முகந்திருந்து அவரை நோக்கினால், முகந்திருந்து அவரை பார்த்தால், நோக்கினால்னா பார்த்தால், குலையும் விருந்து, அந்த விருந்தானது அவருடைய முகம் வாடி போய் விருந்தும் பால்பட்டு போகும், கெட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த திருக்குறள் வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் ஒரு அடுத்த திருக்குறள் வகுப்பில் சந்திப்போம். நன்றி.